ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைகோம்ஸ்லேருந்து சத்யமூர்த்தி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அஸ் பெர் வாஸ்து பிரகாரம் எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாஸ்து வந்து 8 டைரக்ஷன்ஸாக நம்ம பிரிப்போம். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் அண்ட் சவுத்து. இன்னொன்று வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு இந்த மாதிரி பிரிப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்றது ஈசானி மூலை, சவுத் ஈஸ்ட்டுன்றது அக்னி மூலை, அண்டு சவுத் வெஸ்ட்டுன்றது குபேர மூலை, நார்த் வெஸ்ட்டு அப்படின்றது வாயு மூலை. ஈசானி மூலையில் உங்களுக்கு பூஜா வைக்கலாம், டெம்பிள் வைக்கலாம், அண்டு வந்து ஸ்டடி ரூம். அதே நார்த் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போர் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா நார்த் சைடில் நார்த் அண்ட் ஈஸ்ட்டில் நீங்கள் போர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் வச்சு. சவுத் ஈஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்னி மூலியனாவே தெரியும். ஒரு வந்து அங்கே கிச்சன் பொதுவாக கிச்சன் வைப்போம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் குபேர மூலையை பொறுத்தளவு உங்களுக்கு மேக்ஸிமம் மாஸ்டர் பெட்ரூம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பார்த்துக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன் அதில். அதே மாதிரி லாக்கர் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா குபேர மூலை பிளான் வச்சுக்கோங்க. குபேர மூலையில் வந்து நீங்கள் ஏதாவது டியூப்ளெக்ஸ் ஹோம்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார் கேஸ் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க. தென் ஓவர் ஹெட் டேங்க், அதாவது மொட்டை மாடியில் ஓவர் ஹெட் டேங்க் வந்து குபேர மூலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு மூலையை பொறுத்தளவு உங்களுடைய இந்த மேக்ஸிமம் இந்த செகண்டரி பெட்ரூமு, ஸோ இந்த மாதிரி பெட்ரூம்ஸ் வந்து வாயு மூலையில் வைக்கலாம். லைக் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டாய்லெட் பாத்ரூம் வைக்கிறது எல்லாமே வந்து வாயு மூலையில். இந்த லிவிங் ஏரியாவை நீங்கள் பிளான் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட்டு அண்டு வந்து சவுத் வெஸ்ட்டு குபேர மூலையில் இருக்கிற மாதிரியும் லிவிங் ஏரியா பிளான் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும், அது ஈசானி மூலையில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து லிவிங் ஏரியா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்த டாபிக்ஸ் நான் வந்து அதை எடுத்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.